அடுத்தது பெயின் மேனேஜ்மெண்ட் இன் எல்டர்லி. அதாவது பெயின் மேனேஜ்மெண்ட் இன் எல்டர்லி, இது எப்படி தமிழில் கேட்குறதுனே தெரியல. அதாவது எல்லா பெயினுக்குமே நான் டாக்டர்கிட்ட போய் பார்த்துடணுமா, இல்லை சிலதை அவாய்ட் பண்ணுமா, சிலதை நானே மேனேஜ் பண்ணுமா? அந்த பெயின் மேனேஜ்மெண்ட் இன் எல்டர்லி அதை பற்றி உங்களுக்கு என்ன தோணுது சொல்லுங்கள் ப்ளீஸ். ஓகே சார், ஓகே ஃபைன். இப்போ வந்து நம்மளுக்கு நார்மலாக இந்த பேக் பெயின் வருது அப்படின்றது இப்போல்லாம் ரொம்ப இயர்லியராகவே ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ வந்து அப்போதுலேருந்தே நம்ம அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் போக ஆரம்பிச்சிட்றோம். பட் என்னென்னா அந்த மாதிரி பேக் பெயினுக்கெல்லாமே வந்து ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். அது இல்லாமல் எக்ஸசைஸு, இந்த வாக்கிங், நம்மளோட பாடியை வந்து ஆக்டிவாக வச்சுட்டு இருந்தாலே வந்து அந்த மசில் ஸ்டிஃப்னஸ் வராது. அது ரிலேட்டட் வந்து பெயினும் வந்து வரது கம்மி. இன்கேஸ் வந்து 1 day or 2 days பேக் பெயின் இருக்குன்ட்டு உடனே நம்ம வந்து அதுக்கு பேனிக் ஆகிட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்றது கிடையாது. கொஞ்சம் ரெஸ்ட்லேருந்து, ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ்லேருந்து ஒரு 1 day ஒரு ½ day நீங்கள் ரெஸ்ட் எடுத்திங்கனாலுமே அந்த பெயின்லேருந்து ரிலீஃப் ஆகிடும். ஸோ உடனே ஒரு பேக் பெயின் வந்துருச்சு, அதனால் இந்த சியாட்டிக்கா ப்ராப்ளம் இருக்குமோ, டிஸ்க் ப்ரொலாப்ஸ் இருக்குமோ, நம்ம போய்ட்டு இப்போ கன்சல்ட் பண்ணிடலான்ட்டு அது பேனிக் ஆகி உடனே நீங்கள் ஸ்டெப் எடுத்து போகணுன்ற அவசியம் கிடையாது. இது வந்து பேக் பெயின் அந்த மாதிரி ரிலேட்டட் பெயின், ஆஸ்டியோபோரோட்டிக்கால வர பெயின். இன்கேஸ் பியாண்ட் தட் இப்போ ஹெட்ஏக் வருது அப்படின்னா கூட அதுக்குமே வந்து வித்தின் 6 hours கூட செட்டில் ஆகுது. இல்லை நார்மலாக நீங்கள் ஒரு பேராசிட்டமல் டேப்லெட் ஃபீவருக்காக போடுறோம் இல்லைங்களா, அந்த டேப்லெட் போட்டு செட்டில் ஆகிடுச்சுனாலும் நம்ம ஒன்றும் இஷ்யூஸ் கிடையாது. ஏன்னா டீஹைட்ரேஷனால கூட சம்டைம்ஸ் வந்து ஹெட்ஏக் வரும், இல்லை ஓவர் திங்கிங், லேக் ஆஃப் ஸ்லீப், மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஹெட்ஏக் ஆகிடுச்சுன்றதுமே நம்ம பேனிக் ஆகிட்டோம். பட் அதுலேயுமே ஸ்டேஜஸ் இருக்குது. சிவியர் ஹெட்ஏக்னா வேறு ஆப்ஷன் இல்லை, நம்ம உடனே போய் டாக்டரை கன்சல்ட் பண்ணி தான் ஆகணும். பட் ஸ்டில் ஸ்டார்டட் வித் மைல்ட் பெயின், பேராசிட்டமல் போட்டு சப்சைட் ஆகிடுச்சுன்னா நத்திங் டு வரி. ஸோ நான் எல்லா பெயினுக்குமே வந்து டாக்டர் கன்சல்ட் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. பட் வந்து எதுக்கு ரொம்ப அவசரமாக போய் பார்க்கணும், எதுக்கு கொஞ்சம் லெத்தர்ஜிக்காக கூட பார்த்துக்கலாம், 1 or 2 days டைம் எடுத்து கூட பார்த்துக்கலாம் அப்படின்றது தான் நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். பட் இந்த செஸ்ட் பெயின் வந்தது அப்படின்னா, கிடினஸ் வருது, இந்த செஸ்ட் பெயின் வருதுன்னா நோ டவுட் அது ஈவன் தோ கேஸ்ட்ரிட்டிக் பெயினோ இல்லை நார்மல் பெயின் கூட இருந்தால் கூட, மசில் பெயின் என்னவாக இருந்தாலும் இந்த செஸ்ட் ரிலேட்டட் பெயின் வந்தால் மட்டும், நாட் ஒன்லி செஸ்ட், இந்த லெஃப்ட் ஷோல்டர் பேக் பெயின், இந்த கரெக்டாக இந்த லெஃப்ட் ஷோல்டருக்கு பின்னாடி இந்த பெயின், அந்த மாதிரி வர பெயினை வந்து நம்ம இக்னோர் பண்ணுறது தப்பு. உடனே அதுக்கு மட்டும் கன்சல்ட் பண்ணிடணும். ஸோ இந்த மாதிரி நம்ம எந்த பெயினை இக்னோர் பண்ணணும், இக்னோரன்ஸ் கிடையாது. எந்த பெயினை உடனே பதறி அடித்து போயிட்டு 1/2 hour 1 hourக்குள்ளே நம்ம ட்ரீட்மெண்ட் பார்க்கணும், இல்லை ஒரு 1 or 2 days டைம் எடுத்து கூட ட்ரீட்மெண்ட் பார்க்கணுன்றதை தான் நான் சொல்கிறேன். அந்த டென்ஷன் பண்ணுறதுனாலே அதிகமான பெயின் வந்துருக்கும். அது நார்மலாக டென்ஷன் ஆகிட்டு ஒரு பேக் பெயின் வந்துருச்சு உடனே போய் பார்த்தே ஆகணும், நார்மலாக பேனிக் ஆகிட்டு நம்மளோட சுற்றி இருக்கவங்களையும் வாங்க ஃபோன் பண்ணி என்னை இப்போயே கூட்டிகிட்டு போங்க, எனக்கு ஏதோ வந்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்துட்டு படாமல் இருந்தாலே கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருந்தாலும். இதில் ஒரு கப்புளுக்கே, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கே டிஃப்ரெண்ட் ஃபீலிங்ஸ்லாம் இருக்கும். ஒரு ஹஸ்பண்ட் வந்து நார்மலாக எடுத்துப்பாரு, ஒய்ஃபு பயங்கர மிஸ்ஸஸ் டென்ஷனாக இருப்பாங்க, இல்லை மிஸ்டர் டென்ஷனாக அவர் இருப்பார். அதனாலே ஒருத்தருக்கு பெயின், ஒரு ப்ராப்ளம், ஒரு ஆர்கியூமெண்ட்டு, சண்டை எல்லாம் வந்துடும். ஸோ அதனால கண்டிப்பாக வி ஹேவ் டு பி ஏபிள் டு ஜட்ஜ் கரெக்ட்லின்றீங்க அப்படியா? ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. வாட்டர் இன்டேக், எல்டர்லி பீப்புள், யங் பாய்ஸ் அண்ட் மிடில் ஏஜட், அதை பற்றி எவ்வளோ இன்டேக் இருக்கலாம், அது வாட் இஸ் யுவர், அது வாட்ஸ்அப்லலாம் வரதை படிச்சுட்டு ஏதோ கன்ஃபியூஸ் ஆகிறாங்க எல்லோரும். ஒரு டாக்டருடைய அட்வைஸ் என்ன சார்? வாட்டர்ன்றது வெரி வெரி மேண்டட்ரியான விஷயம். ஈவன் நம்மளோட ஈச் அண்ட் எவ்ரி செல்ஸ் க்ரோத் ஆகிறதுக்கு வந்து வாட்டர் தான் வந்து மஸ்ட்டு. ஸோ ஆவரேஜாக பார்த்தீங்க அப்படின்னா 3 to 4 liters பர் டே வந்து எடுத்துக்கிறது வந்து அடிக்வேட். பட் ஆனால் இது வந்து வேரி ஆகும். எப்போ வேரி ஆகும்னா ஏஜ் ஃபேக்டர், ஓல்ட் ஏஜ் லைக் 60+ இல்லை அசோசியேட்டட் வித் கார்டியக் ப்ராப்ளம் இல்லை கிட்னி ப்ராப்ளம் ஏதாச்சும் இருந்தால் தான் வந்து அந்த வேரியேஷன், ரெஸ்ட்ரிக்டட் சால்ட் டயட் வித் ஃப்ளூயிட் அப்படின்ற மாதிரி வரும். மோஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ்க்கு இந்த 3 to 4 liters பர் டே மெயின்டைன் பண்ணிக்கிட்டாவே அடிக்குவேட் ஹைட்ரேஷன் கிடைக்கும். இன்கேஸ் பேஷண்ட் ஒரு 1 or 2 days வந்து ஹெட்ஏக் இருக்குது, ஃபீவர் இருக்குது, இல்லை லூஸ் டூல்ஸ், வாமிட்டிங் அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த 2 to 3 daysக்கு மட்டும் இந்த 3 to 4 litersலாம் வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்காது. மேக்ஸிமம் இன்டேக் எவ்வளோ எடுக்க முடியுமோ ஆன் அண்ட் ஆஃப் வந்து சிப்ஸ் ஆஃப் வாட்டராவது வந்து கண்டினியூவாக நம்ம எடுத்துகிட்டே தான் இருக்கணும். இப்போ வந்து ரெஸ்ட்ரிக்டட் ஃப்ளூயிட் இன்டேக் பற்றி பேச போகிறோம். அதில் மோஸ்ட்லி 2 மேஜர் இதுதான் இருக்குது. ஒன்று, கிட்னி ப்ராப்ளம் இருந்தாலும் பேஷண்ட் இன்கேஸ் டயாலிசிஸ் போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆல்ரெடி வந்து உடம்புல ஃப்ளூயிட் ஓவர்லோடு இருக்கும். அவங்க டயாலிசிஸ் போகிறதுக்கு ரீசனே வந்து உடம்புல இருக்க ஃப்ளூயிடை வந்து வெளியே எடுக்கிறதுக்காக தான் அவங்க போகிறாங்க, கிட்னி வந்து ப்ராப்பராக ஒர்க் பண்ணாததுனால.
பட் அந்த மாதிரி கண்டிஷனில் டாக்டர் அட்வைசபிள் எவ்வளோ ஒரு 700 ml தான் சொல்லியிருப்பாங்க, லெஸ் தென் 1 லிட்டர் தான் சொல்லியிருப்பாங்க. அவங்க வந்து ஈவன் நம்ம சாம்பார் ரசம் எடுக்கிறது கூட ஒரு லிக்விடாக கன்சிடர் பண்ணி தான் சொல்லுவாங்க. ஓகே ஓகே. அதில் வந்து நம்ம ஸ்ட்ரிக்டாக அவங்க சொன்னதை விட கம்மியாக கூட எடுக்கலாமே தவிர்த்து கண்டிப்பாக ஜாஸ்தி எடுக்கக்கூடாது டயாலிசிஸ் பேஷண்ட்டுக்கு. இதே கார்டியாக் பேஷண்ட்டாக இருக்காங்கன்னா, கார்டியாக் ஓவர்லோடுன்னா ஆல்ரெடி பேஷண்ட் டயரிட்டிக்ஸ்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்கே வந்து ஹார்ட் வந்து ஸ்லோவாக ஃபங்க்ஷன் ஆகிருக்கும். அதனால் டயரிட்டிக்ஸ்ன்ற மாதிரி டேப்லெட்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்து அது மூலயமா வந்து உள்ளே இருக்க ஃப்ளூயிடே வெளியே எடுப்பாங்க. அவங்களுக்குமே வந்து 1 லிட்டர் இல்லை 1.5 லிட்டர் பர் டே தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ கார்டியாக் பேஷண்ட் போது வேரி ஆகும். நார்மலாக இப்போது ஏஜ் ஃபேக்டருக்கு உங்களுக்கு 3 லிட்டர்ஸ் பர் டேன்றது ஓகே. அடல்ட்ரமும் 3 to 4 லிட்டர்ஸ் ஓகே. இதில் வந்து எக்ஸ்க்ளூட் ஆகிறது இந்த கிட்னி ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கும் கார்டியாக் ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கும் மட்டும் ஆஸ் பர் டாக்டர்ஸ் அட்வைஸ் அவங்க மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிறது கரெக்டாக இருக்கும். ஓகே. லைக் பண்ணுங்க.